ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று தை பிறந்தால் வழி பிறக்கும். அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல பிராப்தம் கிடைக்க கடவுளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க நான் வேண்டுகின்றேன். குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனவரி 14, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 3:21 காலை வரை பிரதமை, பின்னர் துதியை, நட்சத்திரம் புனர்பூசம் 10:16 காலை வரை, பிறகு பூசம், யோகம் விஸ்கம்பம் 2:58 காலை வரை, அதன் பின் பெர்த்தி, கரணம் பாலவம் 3:34 இரவு வரை, பிறகு கௌளவம் 3:21 காலை வரை, பிறகு செய்துளை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு சமநோக்கு நாள், பிறை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. சூரிய உதயம் 6:05, கரணம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. சந்திராஷ்டமம் இன்னைக்கு கேட்டை மூல நட்சத்திரம். இன்றைக்கு அருமையான தைப்பொங்கல் திருநாள். சபரிமலை மகர ஜோதி தரிசனம் கரிநாளும் கூட. உத்தராயணம் புண்ணிய காலம் கூட. பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 8:30 மணி வரை மற்றும் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் வைக்கலாம். தைப்பொங்கல் திருநாளில் கரும்பு இனிப்புகளை வைத்து வாழ்க்கையில் இனிமையான ஒரு தொடக்கத்தை நீங்கள் அனைவரும் பெற நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். இப்போ கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைக்கு அற்புதமான தலங்களில் அறந்தாங்கி விஸ்வநாத சுவாமி. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுகப்பிரசவம் அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தை மாதத்தில் 4 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடக்கூடியதாகவும், பொங்கல் பண்டிகையோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பானையில் வைக்கப்படக்கூடிய பொங்கலும் கரும்பும் தான். ஆடியில் விதைத்த நெல்லை தையில் அறுத்து அதனுடன் வெல்லம் சேர்த்து புதுப்பானையில் வைத்து பொங்கலிட்டு இயற்கை வளங்களுக்கு நன்றி தெரிவித்து படைத்து கொண்டாடுவார்கள். இதுதான் அறுவடை திருநாள். பொங்கல் பண்டிகைக்கு முன் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு தோரணங்களை கட்டி கொண்டாடுறது அப்படிங்கிறது பழக்கம். தமிழ் கலாச்சாரத்தில் இது பொங்கல் பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் தமிழர்களுடைய பிரதான வேலை எதுன்னா விவசாயம்தான். விவசாயத்திற்கு சூரிய பகவான் உதவியதுனால சூரிய பகவானுக்கு இயற்கை வளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக புது பானையில் அறுவடை செஞ்சு நெல்லை பொங்கலிட்டு அதை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட செய்து வந்தார்கள். காலப்போக்கில் அந்த பழக்கமானது மக்களுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, 4 நாள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹாலிடே விடுமுறை நாட்கள்னால குடும்பத்துடன் கொண்டாடுறது ரொம்ப நல்லது. போகி பண்டிகை 13 ஜனவரி 2020 திங்கட்கிழமை, தைப்பொங்கல் செவ்வாய்க்கிழமை, மாட்டுப்பொங்கல் புதன்கிழமை, அடுத்தடுத்து காணும் பொங்கல் வியாழக்கிழமை. போகி பண்டிகை கொண்டாடும் போது கண்டிப்பாக மார்கழி மாதத்து கடைசி நாள் அப்படிங்கிற கூட விவசாயத்துக்கு உதவிய கடவுள் இந்திரனை இந்நாளில் வழிபட்டு வணங்குவார்கள். இந்நாளில் தான் அறுவடை செய்த அரிசியை வீட்டுக்கு மக்கள் கொண்டு வருவார்கள். அப்போது போகி பண்டிகை நாள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மற்றும் பழைய பொருட்கள் தீயில் எரிப்பார்கள். அப்புறம் 2வது நாளில் தான் தைப்பொங்கல் வருது. அதுக்கான நாள் இன்றைய நாள் தை மாதம். எனவே நாள் மக்கள் அறுவடை செய்த அரிசியை பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு படைத்து நன்றி செலுத்துவார்கள். இதுவே இங்கே இருக்குது. மாட்டுப்பொங்கல் அப்போது விவசாயத்திற்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பார்த்திங்களா, அற்புதமாக
கண்டிப்பாக இந்த தைப்பொங்கல் சூரியன் உதவினதுனால ஒரு நன்றி, மாடு உதவினதுனால ஒரு நன்றி. அதுக்கு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னால மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து பொங்க வச்சு வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை மாற்றத்துக்கு கொடுக்கும். அது மாதிரி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலான ஓயாமல் உழைத்த விவசாயி தங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவு கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பலர் தங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவிடுவார்கள். முக்கியமாக ஜல்லிக்கட்டு விழாலாம் நடக்கும், ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். திருநாளில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கன்னிமார் தெய்வங்களை வழிபடுறது, கன்னி பெண்களுக்கு தெய்வமாக வழிபடுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு புடவை துணிமணி நம்ம கொடுக்குறோம். இறந்த அப்பா அம்மா யாராவது அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேட்டி சட்டெல்லாம் வச்சு இந்த பொங்கல் அப்போ கும்பிடணும். குலதெய்வ வழிபாடு படணும். ரொம்ப ஏற்றத்தை அது கொடுக்கும். இன்றைக்கி நாளில் உங்களோட குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாள். தைப்பொங்கலில் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட வீட்டில் குலதெய்வ படம் இருந்ததுன்னா படம் வச்சுக்கலாம். இல்லை குலதெய்வம் நீங்கள் எழுதி வைத்தாலே போதும், உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். தைப்பொங்கலில் குலதெய்வ கோயிலுக்கே போகலாம், ரொம்ப நல்லது. குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வீட்டில் கொண்டாடும் போது நெய் தீபம் ஏற்றி பொங்கல் வைத்து உங்களுடைய கரும்பு அதெல்லாம் வச்சு அலங்கரித்து அதன் பிறகு தைப்பொங்கலை, வாசல் பொங்கலை, சூரிய பொங்கலை சூரியனுக்கிட்ட வச்சு சூரியனுக்கு நேராக வைத்து உங்களுடைய வாசற்படியில் உங்களுக்கு பொங்கல் வைக்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதான் பொங்கல்னு சொன்னால் தான் அந்த நாலு சிறப்புறம். அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி இருக்குது. செவ்வாய்க்கிழமையாக இருக்கும்போது முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபடுறது, மகர ஜோதி தரிசனம்னா ஐயப்பனை வழிபடுறதுலாம் விசேஷம். எத்தனை விசேஷம் இந்த நாளில், ரொம்ப அற்புதமான நாள். இப்போது அவரவர் ராசி பலன்களை சந்திரன் அடிப்படையில் நாம் பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி செய்தொழிலில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். உத்தியோகத்தில் பட்டம் பதவி அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். ஏற்கனவே பழைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் கடினமான காலமாக மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் தொழிலில் லாபத்தை கொடுக்கும். வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த தை பிறந்த நாள் அன்று நிறைய பிரச்சனைகள் கலைந்து உங்கள் வாழ்க்கையில் சூரியனை கண்ட பகலவன் போல, சூரியனை கண்ட பனி போல உங்களை பிரச்சனைகள் எல்லாம் கலைந்தோடும் மேஷராசிக்காரங்களுக்கு. இந்த மேஷராசிக்காரங்க வழிபாடாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு உகந்த தினம் செவ்வாய்க்கிழமை. அதில் விநாயகர் வழிபாடும் முருகப்பெருமானோடைய வழிபாடும் பண்ணுறது, மகர ஜோதி தரிசனம் பண்ணுறது, அதே மாதிரி தைப்பொங்கலை கொண்டாடுவது ரொம்ப மகிழ்ச்சி கூறக்கூடிய ஒரு நல்ல நாள்னு கண்டிப்பாக சொல்லலாம். கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க அன்பு பண்பு அப்படிங்கிற ஏற்படக்கூடிய நாளை இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். நிறைந்த செல்வங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். குலதெய்வத்தோடைய முக்கிய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் பின் விலகி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள். பெண்களால் ஒரு சில துன்பங்கள் ஏற்படலாம், அதனால் கொஞ்சம் தள்ளி இருங்க. ஆண்களாக இருக்கும்போது பெண்ணாக இருக்கும்போதோ ஆனோ ரிலேஷன்ஷிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது இப்போது நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் புதுசாக வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை அடையும். தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். மாணவர்களாக இருப்பின் பாடங்களை கவனித்து முக்கிய
இடங்களில் நிறைய மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாள். இன்றைக்கி செய்கிற வேலையை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் விவேகம் அளவிற்கு விவேகம் இருக்கணும். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த தை திருநாள் முன்னிட்டு உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். சில பிரச்சனைகள் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில இடர்பாடுகள்லாம் கலைந்து நல்ல நிலைக்கு கொண்டு குழந்தைங்களால் நிறைய பிரச்சனைகளை இருந்து மீண்டு வருவீர்கள். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அனைத்து துறையிலுமே வெற்றிகளை பெறக்கூடிய உங்களோட கிரக நிலைகள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க இன்றைய தினம் குடும்பத்துடன் மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் பண்டிகையை கொண்டாடி அதன் பிறகு குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வழிபாடாக தைப்பொங்கலை நம்ம திருநாளை கொண்டாடுறோம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மகர ஜோதி தரிசன நாள் ஐயப்பனை வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கிறதுனால முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் காமனாக வேண்டிக்கலாம். கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க பக்தி சிரத்தை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொட போகிறீங்க. வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கடவுளுடைய பக்தி உங்களது பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அனைத்து வகையான வெற்றிகளே கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் கடகராசிக்காரங்களுக்கு. வெற்றி பெறுவதற்கு சூட்சமங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த சூட்சமத்தை இன்றைக்கி கண்டறிவீர்கள். மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள். நிறைய கடினமான உழைப்பிற்கு பிறகு ஒரு சில சதவீதம் உங்களுக்கு வெற்றி காத்துக்கொண்டு வெளிநாடு பயணம் செல்லக்கூடியதாக சில பேர் இருப்பாங்க. வேலை காரணமாக வெளிநாடு பயணம் போடுறவங்களாம் இருக்கிறாங்க. படிப்பு காரணமாக போவீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியன்னா இந்த தை பொங்கல் அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கன்னிமார் தெய்வங்களாக கன்னி பெண்களுடைய தெய்வங்களாக கன்னி தெய்வதை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணலாம். அந்த பெட்டிக்குள்ளே வச்சு பண்ணுவாங்க அந்த கன்னி தெய்வதை. அந்த ஒரு வழிபாடும் பண்ணலாம். கடகராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடாக நிறைய விஷயங்களை விநாயகர் வழிபடுறது உங்களுக்கு ஏற்றத்தை அதிகப்படுத்தும். கடகராசிக்காரங்களுக்கு கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும். ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கொடுப்போம். சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது முடிவுக்கு வரும். இன்றைக்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வெளியே செல்வீர்கள். மகிழ்வு அப்படிங்கிறதுக்கு சுபகாரியங்கள் ஏற்படும். சில பேர்த்துக்கு திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் இப்போ இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுப்பதற்கு நிறைய பலன்களை சொல்லலாம். தைப்பொங்கல் அதுமா உங்களுடைய வாழ்க்கையில் புதுவித வெளிச்சம் வர வேண்டும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ கண்டகசனியில் பாதிச்சிருக்கிற நீங்கள் இப்போது வருகின்ற காலங்கள் ஒரு கடினமான காலங்களாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களை வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தனப்பிராப்தம் உண்டாகும். நிறைய பொருள் வசூலாகும். நீங்கள் வாங்கி வந்தக்கூடிய பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அமையும். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கேட்ட இடத்துலலாம் பணம் வரும். பக்தி மார்க்கத்தோடு கோயிலுக்கு சென்று வருவது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கலைந்தோடக்கூடியதாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் நல்ல வேறு லெவல் கண்டிப்பாக போவீங்க.
வருகின்ற இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில உரசல்களை மட்டும் சரி பண்ணிக்கணும். இதுதான் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்க கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகமும் இருக்கணும் அப்படிங்கிறத விஷயம். துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு சில ட்ராபேக் என்ன அப்படின்னா, யோசிக்காமல் சில விஷயங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் வேகமும் இருக்கணும் இல்லையா? அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துரும். நிறைய மாற்றங்கள் இந்த தைப்பொங்கலுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய யோசனைகள் எல்லாமே இருக்கும். பெரியோர்களோட ஆதரவு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். நண்பர்கள் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு உதவிகரம் அப்படிங்கிறது இருக்கும். உற்றாரவுடனே உங்களை ஏலி பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ வாயை மூடிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பிரச்சனையிலேருந்து அமைதியாகிடுவாங்க. நிறைய பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி மீண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். துலாம் ராசிக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கிற ஸ்தான பிராப்தம் இன்றைக்கி உண்டாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்கார சுகபோக வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். லக்ஸுரியஸாக இருப்பீங்க. பில்டிங் கட்டணும், ஏதாவது வீடு மனை கட்டுறது, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சில பேருக்கு கும்பாபிஷேகத்தை எடுத்து செய்யக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும். லக்ஸுரியஸ் கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வருவீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ஏற்றத்தை கொடுக்கும். தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்கள் ஆதரவு அதிகரிக்கும். உங்களுக்கு மக்கள் ஆதரவு, மனை ஆதரவு, மனைவி ஆதரவு, குழந்தைங்களோட ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும். தனுசு ராசிக்கு உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டிரமம் மூல நட்சத்திரத்துக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு இருக்குது. இன்றைக்கி அவங்க 2 பேருமே, விருச்சிகம் தனுசு 2 பேருமே சந்திராஷ்டிரமனால கொஞ்சம் பொறுமையாக நகர்த்தி போகிறது ரொம்ப நல்லது. வெள்ளத்தை உண்பதனால் சந்திராஷ்டிரம பிரச்சனைகள் இருக்கும். சந்திராஷ்டிரமம்னா என்ன? தோல்வி, பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றது, எடுத்த காரியங்கள் நிறைவேறாமல் ஒரு சில இடத்துல தள்ளி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உண்டு. உங்களுடைய பை நிறைய பணம் இன்றைக்கி குவிய போகுது. ஆனாலும் அது எதற்கு செலவு பண்ண வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கணும். நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய சலசலப்பு ஏற்படும். உங்களை பற்றி விமர்சனங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று இந்த தை திருநாள் முதல் நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க தாமதம் ஏற்படும். செய்தொழிலில் தாமதம், தடைகள் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அசாத்தியமாக செய்வீர்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகும். பொங்கலை வைத்து இன்றைக்கி வழிபடும் போது நல்ல ஒரு செழுமை இருக்கும். தடை தாமதத்துக்கு மீறி செய்வதற்கு விநாயகர் வழிபாடு முக்கியமானது. மஞ்சள் பிடிச்சி விநாயகரை வச்சுட்டு பொங்கல் வைங்க, நல்லது. தாமதம், தடை அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். தொழிலில் ஒரு சில விஷயங்களுக்கு சரியாக முடிவெடுக்கக்கூடியத நேரமாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கணும். அந்த முடிவு இப்போ தாமதமாகும். அதனால் ஒரு சில மன உளைச்சல்கள் ஏற்படும். இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான சூட்சம வழிபாடுகள், சூட்சம விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்கார தெளிவு அதிகரிக்கும். உங்கள் விஷயங்களை எல்லாம் கிளியர் கட்டாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாலாம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் அமையும். மாற்றங்கள், ஏற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்காரங்களுக்கு பணியிடை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். கும்பம் ஒரு நிரந்தர வெற்றி அப்படி தெரியக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்திலே தொழிலும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாகும்.
மன அழுத்தமும் மன உளைச்சலும் கொஞ்சம் கொடுக்கும். அது பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்லை, சரியாகும் எல்லாமே. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். மீனராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தை பிறந்தாச்சு, 7.5 சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு, ஜென்ம சனியாக அடுத்தது வரப்போகுது. அதை நினைத்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு சாதகமாக குரு சனி அப்படிங்கிற சிவராஜ யோகத்தை அது கொடுக்கும், நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஜென்ம சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கி தை பிறந்தால் உங்களுக்கு வலியை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான பிராப்தம் ஏற்படும். குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதான் ஏற்றத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்கும். வெற்றிலை மாலையெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். உத்தியோகத்தில் ஒரு சில பணி சுமை அதிகரிக்கும். தொழிலில் முன்னே இருந்ததோடு இப்போ பண்ண முடியலேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். வெற்றியை கண்டு ஏங்குவீர்கள். அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி சொல்லலாம். மீனராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று பொங்கல் தினத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரர்கள் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கிடைக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.